கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, power, honor and praise be to God Almighty now and forever. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வணங்கி உங்களை அழைக்கிறேன். I greet and welcome the congregation who have gathered here for this holy service this morning. இன்று என்ன நாள் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பவனி வந்த நாள். I hope you all are aware about the day. It's the day where Jesus came and as a procession. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். We are here to meditate about the procession. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய மாறி வாசிக்கலாம். Let's read together from book of Mark chapter 11 verses 1 to 11. நான் முதலாவது வாசிக்கிறேன், இரண்டாவது வசனம் நீங்க வாசிங்க. அப்படி அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்ற கிராமத்திற்கு அவர் வந்தபோது, my beloved children of God, when Jesus entered into the city called Bethany, இந்த பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் ஏறக்குறைய 2 மைல் தூரம் உள்ள இடம். There were 2 miles difference between Jerusalem and Bethany. ஏன் ஆண்டவர் பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand why did Jesus wanted to travel from Bethany to Jerusalem. இந்த பெத்தானியா என்றால் அப்பத்தின் வீடு அல்லது அத்திப்பழத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். The name that was given to the place Bethany was called as house of bread, or it's called as a house of victory. இந்த பெத்தானியாவிலே தான் லாசருவும் மரியாளும் மார்த்தாளும் இருந்த ஒரு கிராமம். This is the city, this is the village where Martha, Mary and Lazarus stayed together. இந்த கிராமத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து பவனி போவார் என்பது தீர்க்கதரிசிகள் உரைத்ததான ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையாகும். It is a prophecy that was prophesied way back that from this particular village Jesus would go as the procession. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. If we could turn our scripture to Zechariah chapter 9 verses 9, it is clearly mentioned about the prophecy. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்,
அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king comes unto you. He is just and having salvation, lowly and riding upon a donkey and upon a colt, the foal of a donkey. இந்த பெத்பகே பெத்தானியா என்கிற ஊர்கள் ரெண்டுமே கிட்ட கிட்ட இருக்கிற ஊர்கள். This place called Bethphage and Bethany are very close by. நீங்கள் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்ப்பீர்களானால் ராணிப்பேட்டை ஆற்காடு, ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஆற்காடு, ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ராணிப்பேட்டை, பக்கத்துல. அப்படி இந்த பெத்தானியாவிலே இருந்து இயேசு கழுதையின் மேலே பவனி போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். For an example, I would like to highlight, like if you know about Ranipet, there is this place called Arcad beyond the river, so it's named that way, and the other place is Ranipet. Likewise, this Bethany and this Bethphage were very close to each other. அங்கே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். So Jesus looks up to the disciples and says that go your way to the village opposite to you, and as you enter, you will find a colt tied with which never a man has sat over it. Loose it and bring it to me. இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன என்றால், அவர் தனி ஒரு ஆளாக அனுப்பவில்லை, ரெண்டு பேராக அனுப்பினார். What does the scripture teaches us here? Jesus did not send any single person, he sent them in double. அதே போலவே இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்து கொண்டு இரண்டு பேராக ஊழியத்திற்கு அனுப்பினதை நாம் காண்கிறோம். Likewise, we also know Jesus chose 70 disciples and sent 2 each to the villages for ministry. பிரசங்கியிலே சொல்லப்படுகிறது, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, 2 பேர் இருந்தால் ஒருவன் விழுந்தால் ஒருவன் அவனை எழுப்புவான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. In Ecclesiastes it says very clearly, when a person stands alone and falls, it will be very dangerous to him. Rather, when they are double, even if one falls, the other one will be there to support him. இங்கே 4 சுவிசேஷங்களிலும் இந்த கழுதை குட்டி என்றும் கழுதை என்றும் சொல்லிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் வரலாற்று சரித்திரத்திலே கழுதை மேலே இயேசு பவனி வந்தார் என்பதுதான் உண்மையான செய்தி. In the 4 gospels in the scripture in the New Testament, we could see that it clearly mentions about the donkey and the colt everywhere, but in history we could see that only Jesus rode over the donkey that's mentioned. நம்மளோட சில நேரத்துல பிள்ளைங்களை திட்டோம், போடி கழுதை, போடா கழுதைன்றோம். Many a times we used to scold our children, like saying, get lost donkey, something like that. ஆண்டவர் வேதத்திலே பயன்படுத்துகிற பறவைகளா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் ஊரும் பிராணிகளா இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் ஒரு கருத்தும் ஒரு நல்ல விதமான சாட்சியம் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். We also could see that whatever birds, whatever animals are used in the scripture for the glory of God, it has its own significance and it has its own theme. வேதத்திலே கழுதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கோவேறு கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the scripture there are multiple types of donkeys also mentioned. குதிரைக்கும் கழுகுக்கும் ரெண்டுத்துக்கும் கிராஸாக பிறந்ததுதான் கோவேறு கழுதை. So the cross breed of horse and donkey together is the zebra. ஆனால் இங்கே நான் சொல்லுகிற 2 கழுதைகள், ஒன்று சுமை சுமக்கிற கழுதை, இன்னொன்று மனிதரை சுமக்கிற கழுதை. So here I am talking about 2 different donkeys, one that could carry the load on it and the other one that could carry the human beings over it. இங்கே ஆண்டவர் சொன்ன கழுதை மனிதரை சுமக்கிற ஒரு கழுதை. Here Jesus describes about the donkey that carries the man. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கழுதை ஒரு காலம் ஒருவரும் ஏறி இருக்காத கழுதை. The donkey that was described here is about the donkey which was not used by any man.
எத்தனை பேர் புதுசாக ஏறு பூட்டி ஓட்டுறதெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? How many of you have seen plowing the fields newly? எங்க வீட்டுல நிறைய மாடுங்க இருக்கும். அந்த மாடுகள்ல 2 சாங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இளம் கன்று, அந்த இளம் கன்றுகளை என்ன பண்ணுவோம்னா ஏர் போட்டு பழக்கும். In our houses there we had 2 calves where it will be used to plow the field, where it will be get practice to plow the field, so that when it grows bigger it will be easy for it to catch it. ஏர் பூட்ட பழக்கப்படாத அந்த மாட்டை ஏர் பூட்டும் போது ஒரு பெரிய பசுமாட்டினுடைய குட்டிகளை, அந்த ஆண் குட்டிகளை 2த்தையும் எங்க வேலைக்கார நுகத்தடியாத மேல வச்ச உடனே எட்டி அவன் ஒரு விட்டுச்சு, அவன் விழுந்துட்டான். What really happens is when these 2 calves are brought together and when the weight, heavy load, the wood is kept over it, it's very hard for it and it kicked him badly. எங்க தாத்தா வந்தாரு, 2த்து மேல வச்சார், அமைதியா இருந்தது. அது கழுத்துல பெல்ட் கட்டினாரு, அப்புறம் ஏறு பூட்டினார். When my grandfather came and did the same thing, both stayed very calm and quiet. It did not hit him or hurt him, and it submitted itself to it. அவைகளுக்கு புதிதாக இருந்தபடியினாலே அவைகள் எங்க தாத்தாவுக்கும் ஆட்டம் காட்டினர். It also showed multiple circumstances where grandfather also had to struggle over it. அந்த மாடுகளை எங்க தாத்தா அடிச்சாரு, அடிச்ச உடனே அமைதியா இருந்தது. வாங்கி கொண்டு வேற வழி இல்லாம அன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் பூட்டி பழக்கினார். My grandfather in fact hit it very badly for it to submit its neck to the heavy load, but it had very tough time doing it, yet it obeyed to that after 45 minutes and then he was able to work over it. இரண்டாவது நாள் கட்டாயப்படுத்த அந்த மாடுகள் தங்கள் கழுத்தை நுகத்திலே கொடுக்க பழகிக்கொண்டு. My beloved people, the 6th day what happened was, as the donkeys that were tied where the 2 ways met, when you go in front it would bite you, when you stand behind it would kick you, and it was really tough. இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிற கழுதை நீங்களும் நானும் தான் அந்த கழுதை. The donkeys that God mentions here is none other than you and me. 2 சந்து வழியிலே எங்க போறது எப்படி போறதுன்னு தெரியாம யாராலும் அடக்க முடியாத அடங்காதவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நேசித்து அவருடைய அன்பினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். We were in a position where 2 places met each other, but we were not ready to pick one. We were trembling and struggling in a place where we couldn't go forward. There Jesus met us and he took us. உங்கள் புரிதலுக்காக சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்கை பலி கொடுக்க போன போது அவன் ஒரு கழுதையை கொண்டு போகிறான். அது சேணம் வைத்து கட்டப்பட்டு கர்த்தர் குறிப்பிட்ட இடத்துக்கு போன கழுதை. My beloved people, for your understanding, I would like to highlight from the scripture in the Old Testament when Abraham took Isaac along with him to give him as a sacrifice, they went on a donkey. The donkey was filled with load and that donkey was taken to the mount. ஆபிரகாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக முற்பட்டு தன் கழுதையின் மேலே சேணம் வைத்து தன் வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு ஆண்டவர் சொன்ன அந்த மலையிடத்திலே போகிறார். My beloved people, to fulfill the will of God, to obey the word of God, Abraham took Isaac along with him with the donkey and goes to the Mount Moriah where God showed him. அந்த கழுதையை அங்கே நிறுத்துகிறான். நிறுத்தி வேலைக்காரரிடத்திலே சொல்லுகிறான், இங்கே இருங்கள், இந்த கழுதை இங்கே நிற்கட்டும், நாங்கள் போய் நானும் பிள்ளையாண்டாலும் பலி கொடுத்து திரும்ப வந்து போகலாம் என்று சொல்லுகிறார். He tells unto the servants there, you all stay back here, let the donkey also be here. Myself and my son would go up to the mount, give the sacrifice and return. அதே சமயத்திலே பிரியமானவர்களே, இந்த பீலேயாமை சுமந்த ஒரு கழுதை இருந்தது. We also know about the donkey that carried Balaam.
அந்த பிலேயாமை சுமந்த கழுதை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போனவுடனே கர்த்தருடைய தூதன் முன்னாலே வந்து நிற்கிறதை கழுதை காண்கிறது. What really happens when this donkey that carried Balaam, it traveled for a while and it saw the angel of the Lord appearing in its way and it stopped immediately. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆபத்து வருகிறது என்றால், ஒரு விபத்து வருகிறது என்றால், ஏதோ ஒரு அழிவு வருகிறது என்றால் அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் தெரியும் என்று விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள், அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். My beloved people, it's very important for us to understand that any hazardous thing that's coming our way, any dangerous for that matter in this world, whatever comes, the animals and the birds are well informed in advance and they are aware of it. That's what the scientists and the great wisdom fighters says here. 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்தது உங்களுக்கு தெரியும். We all know about the tsunami that happened on the 26th of December. நாகை மாவட்டத்திலே வேதாரண்யத்திலே ஒரு பெரிய காடு இருக்கிறது. அந்த காட்டிலே ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. அந்த காட்டிலே இருக்கிற மான்கள் எல்லாம் அந்த அழிவுக்கு தப்புவித்து அந்த மலையில அந்த குன்றிலே போய் நின்று விட்டன. அந்த சதுப்பு காடுகள் அந்த அலைகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து அவைகள் காப்பாற்றப்பட்டன என்று சொல்லுகிறார்கள். But people, as this happened, there is a place where Nagapattinam had a lot of deers, and those deers were aware of the cost that's going to happen, and it all rushed to a place and tried to stop it and tried to protect certain places, and that's what has been said. நான் இந்த பழைய சபையை கட்டும்போது 11 நாட்கள் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்த அந்த வேளையிலே இரவு 12 மணிக்கு மேல நாய்கள் குறைத்துக் கொண்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். We had an old church. To construct that church, I had to sit with all the ashes on my body, and I wouldn't be appearing to anybody at that time for 11 long days. But then after 12, there will be a lot of dogs that are barking over me, and it will be really disturbing. அப்படி இருக்கிற நேரத்தில் 5வது நாள் நாய்கள் பயங்கரமாக குலைக்கிறது என்று என்ன தெரியலன்னு சொல்லி வெளியில வந்து நான் பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு அந்த காட்சியை காட்டுகிறார். அந்த காட்டில இருந்து ஒரு கிணற்றண்டையில இருந்து உயரமாக ஒரு பனைமரை உயரத்திற்கும் ஜடைகள் விரித்தது போல ஒரு ஆவி நடந்து வந்து அந்த ஏரிக்கரை மேலே போய் அந்த மூலையில இருக்கிற ஒரு கிணத்துல குதிக்கிறது. My beloved people, the 5th day, likewise the dogs were barking continuously, and it was really very terrifying. So I came out to see what it was. That's when I saw a spirit with a long braid. It just walked over from a particular place and moved towards the riverside, and it just jumped over the well. நாய்கள் குறைத்துக் கொண்டே அதன் பின்னே ஓடுகிறது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் காணல. ஆனா ஒரு சத்தம் கேட்டுச்சு, கிணத்துல குதிக்கிற சத்தம். எங்க கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த கிணறு இருக்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அது கிணத்துல குதிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இங்க இருக்கிற எல்லாரும் கேட்ட ராத்திரி இப்படி நடந்தது உங்களுக்கு தெரியலையா? As I was watching it, it just went quite a long distance, and then the dogs were continuously barking. After a while, the barking stopped, and I hear just one noise like someone is jumping over the well, and that is just 1 kilometer distance to me. And the next day, I asked many people over there, did you ever hear something like this? 6வது நாள் ஒரு 3 உப்பு பாக்கெட் வாங்கினேன். கல்லுப்பு வாங்கி ஜபம் பண்ணி அந்த டேனிங்ல இருந்து அந்த நம்ம துரான வீட்டு வரைக்கும் அப்படியே அந்த உப்பு ராத்திரி 11 மணிக்கு தெளிச்சுக்கிட்டே போனேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்றும் பரிசுத்த அக்கினி என்று தெளித்துட்டு போனேன். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அது எங்க போச்சுன்னே தெரியாது. ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த கிராமத்துக்கு கொடுத்தார். அதற்கு முன்பு மாதத்தில் 2 பேரோ 3 பேரோ சூசைட் பண்ணி கொள்ளுவாங்க. ஆனால் ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த கிராமத்தில் கொடுத்தார். The next day I just bought 3 packet of salt, and I just prayed over like 11 o'clock. Around 11 o'clock I just carried them from the turning
until Brother Dore's house, I just poured it all over. I just said, victory, the blood of Jesus, and there shall be fire, a flame around this place, and no harm shall touch anybody. Likewise, after that, till now, I haven't heard such astonishing, fearful noises anymore. But I would say a great salvation was declared on that day to that place. Otherwise, previously it was 2 or 3 people dying every 3 months. They commit suicide, and there was a great curse over there. But that day, God has delivered everyone from it. ராஜாக்கள் கொண்டாடும் போது கழுதைகள் மேலே போவார்கள், யுத்தத்துக்கு போகும்போது குதிரைகள் மேலே போவார்கள். We could also see the kings who wanted to celebrate something, they would go on a donkey, but when they wanted to go for a fight, when they wanted to go for a war, they ride on the horses. உயர்ந்த குல மக்கள், ராஜகுல மக்கள் கழுதை மேலே வருகிறார்கள் என்றால் அது ஏதோ ஒரு கொண்டாட்டம் அந்த பட்டணத்திலே நடக்க போகிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. When the highness, when the royal prince or royal king travels or rides on a donkey, which means that there is a celebration that's coming their way, and that city is going to be rejoicing further. குதிரையின் மேலே போகிறார் என்றால் ஏதோ யுத்தத்திற்கு போகிறார்கள் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. When they rode on the horses, it signifies that they are ready for the battle and they are going forward to the war. அதே போலவே புதிதாக திருமணம் நடந்த பெண் பிள்ளைகளை தகப்பன் வீட்டிலே இருந்து கழுதையின் மேலே உட்கார வைத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிற பழக்கம் பழைய காலங்களில் இருந்தது. Those days, olden days, there was also a practice that when a girl in the family gets married, they would put her over the donkey and they would send her to their in-laws' place in a donkey. நம்ம சீக்கிய பிரதர் பார்க்கல, கல்யாணம் ஆயின பெண்ணு கழுது மேல உட்கார்ந்து போகுதுன்னு சொல்றீங்களா அங்கிள், ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறார். Brother C.K. looks at me and asking for a reference. Do you really have one in the scripture? ஆதாரம் இருக்கிறது. There is a reference in the scripture. நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். Let's turn to the book of Judges, chapter 1, verses 14. என்ன எடுக்கிறீங்க? அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். And it came to pass when she came to him that she moved him to ask of her father a field, and she got down from her donkey, and Caleb said unto her, What do you want? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தகப்பன் வீட்டிலிருந்து தன் மகள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது கழுதையின் மேல் அவளை ஏற்றி அவளுக்கு சில சீர்வரிசைகளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அவளோ கழுதையின் மேலே இருந்து இறங்கி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று தகப்பனிடத்திலே கேட்பதற்கு அவருடைய பிரயாணத்திலே கழுதையின் மேலே போகிறவள் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். We could see here a girl, when she is married, she is put on a donkey and she is sent to her in-law's place. But here we could see when she is being put on a donkey, she is getting down from the donkey and coming to ask for a favor, ask for a blessing from her father. அடுத்த 15வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். In the 15th verse, if we could read, she said unto him, Give me a blessing, for you have given me the south land. Give me also springs of water. And Caleb gave her the upper springs and the lower springs. காலேப் வேறே ஆவியை உடையவன்
என்று சாட்சி பெற்ற காலேபு கூட தாம் மகளுக்கு கொடுக்கும் போது வறட்சியான நிலத்தை தான் கொடுக்கிறான். இவன் எப்படி வேற ஆவியை உடையவனா இருப்பான்னு எனக்கு நானே நேற்று கேள்வி கேட்டுக்கிட்டேன். We have seen Caleb as a person with a different spirit, with God's spirit, and he was testified, witnessed that way. But he being that kind of a person, when he is offering to his own daughter, he is not ready to offer the best blessing out of it. Rather, he gives the dry land. Even I had a doubt, how could this person be considered as a person with a different spirit? சிலர் இருக்கிறாங்க, மனைவி வீட்டில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறான். ஆனா தாம் பெண்ண இன்னொரு இடத்துல கொடுக்கும் போது கஞ்சத்தனம் பண்ணி பிசினத்தனம் பண்ணி புள்ள புள்ள புள்ளன்னு சொல்லி பிள்ளைக்கு வச்சுட்டு பொண்ணுக்கு மாத்திரம் வறட்சியானது கொடுக்கிற நிறைய லோபிங்க உலகத்தில் இருக்கிறான். We have seen a lot of people in this world where they wanted to retain the best thing for their son and not want to give for their daughters. They sent their daughters just like this. But whoever comes to their house, whichever daughter-in-laws come to their house, they wanted the best things to be brought to their house. But when they sent their daughter, they sent empty-handed or with a dry blessing. நிறைய பெண்கள் சொந்த வீட்டில இருந்து கஷ்டப்படாதப்பா, பாத்துக்கிறேன்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு பொண்ணு சொன்னாலும் சம்பந்த வீட்டுக்காரர் என்ன எதிர்பார்க்கிறாங்க, நிறைய போட்டுக்கணும் வருவா, வந்தவொடனே அதெல்லாம் கழிட்டு நம்ம பொண்ணு கழுத்துல என்ன பண்ணலாம் மாட்டிடலாம். உலகத்துல நடக்கிறத சொல்றேன், உங்களை சொல்லுவேன், பாம்பேல இருக்கிறவங்களை சொல்றேன். இப்படியெல்லாம் குணங்கள் இருக்கிறவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அதுல போனா வேற மாதிரி போயிடும் செய்தி. நான் நிறுத்திக் கொள்றேன். We could also see many parents, for that matter, they would be waiting for their daughters-in-law to bring something so that they can use those blessings for their daughter, but they would not be ready to give from what they have. இந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஒரு குணம் அப்பா கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்காம போயிட்டு இருந்தா அவன் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அவர் அப்பா கழுத மேல ஏத்தி அனுப்பினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இறங்கி வறட்சியான நிலம் இல்ல நீர் பாய்ச்சலான நிலத்தை என்ன பண்ணலாம் கேட்கலான்னு இறங்கி விண்ணப்பம் வைக்கிறா. அந்த தகப்பன் அந்த பெண்ணுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நல்ல செழிப்பான நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுக்கிறான். Here as we see this daughter, despite she was already on her way to her in-laws place, she wanted to just keep herself at peace. So she wants to return back to her father and ask for the best blessing. So she did not mind that she is already on the way, but she returned, got down from the donkey and asked her father, "You have given me something really dry, why don't you give me something that springs?" So the father also had a heart to fulfill her requirement, to fulfill her petition, and the father gives her the upper and lower springs, a prosperous land ever. அன்பானவர்களே, இந்த கழுதையை விட்டு இறங்குகிற அனுபவம் நல்ல அனுபவம். ரெபேக்காள் கூட கழுதையை விட்டு இறங்குகிறார். ஈசாக்கை மனைவியாக்கிக் கொண்டு தன் தாயின் கூடாரத்துக்கு போகிறான். இந்த ரெபேக்காளின் நிமித்தம் ஈசாக்கு ஆறுதல் அடைகிறான். My beloved people, it's very good sign when someone could get down from the donkey and fulfill the requirement. Likewise, if we could see, Rebecca also got down from the donkey and she got prepared to marry Isaac, and Isaac marries her and takes her to his mother's place, and through Rebecca, Isaac pacifies himself. ஆகவே கழுதை ஒரு மனிதனை சுமக்கிற அளவுக்கு தகுதி வாழ்ந்தது என்பதை இந்த சாட்சிகள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Therefore, with this witnesses we could understand that donkeys are privileged, donkeys are honorable to carry a mankind over it. நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாதபடியினாலே நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது இரண்டாவதாக ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். There are a lot of instances that I could explain, but due to time constraints I would like to keep it short. Secondly, let's look up to the next segment. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
Let's turn to the book of Proverbs, chapter 26, verses 3. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. The scripture says, a whip for the horse, a bridle for the donkey, and a rod for the fool's back. குதிரைக்கு சவுக்கு, கழுதைக்கு கடிவாளம், மூடனுக்கு பிரம்பு. The horse needs a whip, the donkey needs a bridle, and the fool definitely needs a rod. இந்த மூன்றிலே நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். In this three, we have to analyze what we are and how we are. குதிரையை ஏன் சவுக்கால் அடிக்க வேண்டும் என்றால் அது வேகமாக இன்னும் வேகமாக பறக்க வேண்டும் என்பதற்காக குதிரையை சவுக்கால் அடிப்பான். குதிரை ஓட்டுகிறது. Why really the horse is being whipped? It's being whipped so that it takes up its speed at an extreme level to attain the destination. கழுதைக்கு கடிவாளம் ஏன் போடுகிறாங்க? குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க. கழுதைக்கு ஏன் கடிவாளம் போடப்படுகிறது என்று சொன்னால் கழுதை கடிக்க கூடாது, அது குறிப்பிட்ட இடத்துல பத்திரமாய் போய் சேர வேண்டும் என்பதற்காக அதுக்கு கடிவாளம் போடப்படும். Why is a donkey being bridled? It's being bridled so that it will not bite or it will not attack anybody and it will reach the right destination at the stipulated time. மூடனை பெரும்பால அடிக்கணுமா? It says the rod for the fool's back. Any fool should be beaten with a rod. இன்னொரு வசனம் சொல்லுது, மூடனை நொய்யோட நொய்யா குத்தனாலும் அவன் மூடத்தனம் நீங்காதான். There's other scripture that says even if you smash the fool into pieces, the foolishness couldn't fail. மூடனுக்கு ஆங்கிலத்திலே fool, bloody fool அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய மூட பிள்ளைகளை பெற்றுட்டு தாய் தகப்பன் படுற அவஸ்தை இருக்குது பாருங்க, பயங்கரமான அவஸ்தை. My beloved children of God, there are a lot of parents who are suffering giving birth to a foolish child. இந்த மூடனையும் அடக்கக்கூடிய ஒரு பிரம்பு என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. நானும் மூடனாயிருந்த இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்த அந்த பிரம்புக்கு பெயர்தான் அது ஆசீர்வாதமான பிரம்பு. My beloved people, let me tell you very clearly, there is a rod in the hands of our Lord who could bring back the foolishness into normal. And let me tell you, I was also a fool once, and with this rod I was beaten. That rod is nothing but the rod of blessing. பிரம்பு சிட்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. The rod is being used to make few conditions and restrict few things. பிரம்பு கையாடப்படும் போது பையன் சீர்படுகிறான், ஸ்திரப்படுகிறான், சரிப்படுகிறான். When the rod is being used, then the person is being changing his ways from what he is. தன் மகனை பிரம்பால் அடிக்கிறவன் அவனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture also says a man who conditions his son with a rod is protecting him from a disaster. எங்க எல்சா எங்கன்னு பாக்குறேன். எங்க எல்சாவை பிரம்பால் அடிச்சா சரியாவான்னு வசனம் சொல்லுது. I'm just looking for where Elsa is. If she's been beaten by the rod, she would be perfect. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடிவாளத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவது விடுதலைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. What does the bridle signifies here? It signifies a great deliverance. இந்த கடிவாளம் உபதேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. This bridle also signifies doctrines. மூன்றாவது, இந்த கடிவாளம் அது அடக்க செய்கிறது போல தேவனுக்கு அடங்கி நடப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. This bridle signifies that one can be under God's control. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. I'm going to keep it really short. Let me tell you
very clearly. 2 Corinthians chapter 3 verses 17 says, "Now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty." உண்மையாக நான் சொல்ல முடியும். 83வது வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தஞ்சாவூர் பண்டிதர் தோட்டத்திலே 2:10க்கு என் மேல இறங்கின அந்த அபிஷேகம் என்னை ஆவியிலே நிரப்பி 2 தூதர்களை கொண்டு போய் தரிசனம் காண்பிக்க வைத்து நரகத்திலே இருக்கிற மக்களை பார்க்க வைத்து தரிசனமுள்ளவனாய் மாற்றினது. அது முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் மாறவே இல்லை. அந்த காரியத்தில் ஒரு நாள் நான் பின்வாங்கவே இல்லை. Truly I tell unto you, in the year 1983, January 14th, when God showed His vision to me, where His angels carried me towards the hill and made me see how the people are suffering because of their sins, that vision haven't discontinued, haven't changed until now. அன்றைக்கு எனக்குள்ளே வந்த அந்த தரிசனம், அந்த பாரம் இன்றைய வரைக்கும் குறையவில்லை. நான் தினந்தோறும் காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடத்துகிற பிரேயர்ல மேக்சிமம் நான் சொல்லுகிறது சுவிசேஷம் அறிவியுங்கள், இயேசுவை அறிவியுங்கள், இயேசுவுக்காக வாழுங்கள் என்று நான் சொல்லுகிறேனே தவிர நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஓஹோன்னு இருப்பாய், செழிப்பாய் இருப்பாய் என்று சொல்லுவதை விட நான் பெற்ற ரட்சிப்புக்கு சாட்சிகளாக அநேகரை ஆதாயப்படுத்துகிற அனுபவம் தான் விடுதலை பெற்றதற்கு அடையாளம். The vision and the burden from day 1 till now hasn't decreased at any point of time. Even in the morning worship time, I always say, like, you shall be a great blessing. I don't use all these fancy words, but I say, go and spread the gospel, go and declare the gospel, tell people who He is, who the Lord is, how you have been delivered, how you were redeemed from your sins, because the deliverance, the redemption that we have received is something really special where nobody could witness it. But when we have witnessed it, we are expected to declare it to the people around. வாட்ஸ்அப் குழுவிலே 69 பேரை சேர்த்திருக்கிறேன். இந்த 69 பேரையை விடாம துரத்திக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முறை மணி கொடுக்கிறேன், 2வது முறை மணி கொடுக்கிறேன். அதுல வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்க. சிலர் வர்றாங்க. இந்த மோடி மஸ்தான் சொல்லுவான், இப்ப பாரு இந்த குச்சியில இருந்து பாம்பு எட்டி பார்க்கும், அடிப்பான். அந்த பாம்பு மாதிரி ஒரு குச்சி நம்ம மேல அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு உள்ள போயிடும். அந்த மாதிரி ஒரு சிலர் அந்த ஜபத்துல அப்படி எட்டி பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு பிறகு அது காணாம போயிடுறாங்க. மறுபடியும் தேட வேண்டியதா இருக்கிறது. ஒரு ரெகுலாரிட்டி இல்லாதவங்களுக்கு விடுதலை இல்லை, ரெகுலாரிட்டியா இருக்கிறவங்களுக்கு விடுதலை இருக்கிறது. I would see we have 69 people in our WhatsApp group, and every day morning I dial twice, but not everyone responds to it. Some would peep in and some does not continue to do it. When there is a regularity in what we do, when we have a consistency in what we do, definitely we could seek a blessing. But when there is no consistency, there is no point in talking about a blessing, because that's no worth it. ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் படிச்சோம்னா சுறுசுறுப்பு வந்துடும். ஆனா அதை நம்ம படிக்கிறதே இல்லை. நம்ம எருமையும் பார்க்கறது இல்ல, தேலையும் பார்க்கறது இல்ல, எதையும் பார்க்கறது இல்ல. ஆனா எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையானா கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. ஆமா, இப்படிதான் நம்ம சபை ஆராதனை, நம்ம ஜபம், நம்ம வாழ்க்கை இருக்கு. My beloved people, if we could read Proverbs 6 every day, we would definitely gain a lot of freshness in us, and we would not be lazy further. But we don't get time to read all that. We don't try to turn the scripture to it, but we just be a Sunday goer to church, and that's how we are here today. நிறைய நேரம் நானும் விக்டோரியா டீச்சர் மாத்திரமே அந்த ஜபத்துல பங்கு கொண்டிருக்கிறோம். Many times it was me and Sister Victoria who were part of this prayer. ஒருத்தி பெரம்பூர்ல போய் 200 பேருக்கு மேல வாங்கி தருவா. இருக்கிற இடத்துல ஜபத்துல கலந்துக்கிட்ட மாட்டான். அதுக்கு சாட்சி. நான் இந்த வாரம் இந்த ஜபத்துல ஃபுல்லா நான் கலந்துக்கிட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்றதுக்கு வக்கே இல்லை நமக்கு. ஆனா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, கிராமத்துல ஒருத்தருக்கு உட்காரத்துக்கே குந்திக்கிறதுக்கே வக்கு இல்லையா, வேற எதுவோ தேங்கானா. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். Our beloved sister would not participate in the prayer which is happening in the church, after all in a WhatsApp, but she also testified that she did great things for people around 200 and somewhere in Perambalur. கர்த்தர்
ஆவியானவர் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. Scripture says God is in spirit. Wherever God is, definitely there is deliverance. Are you anointed? Be delivered. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு லிபர்ட்டி இல்லாத விசுவாசி எதுக்கு வாழ்ந்து செத்து தொலைன்றனா? When there is no deliverance in your life, when there is no redemption, when there is no liberty in your life, and why you call yourself a believer, please pass out. சின்ன காரியத்திலே விடுதலை இல்ல, பெரிய காரியத்திலே விடுதலை இல்ல. ஆனா நீ சொல்லி இருக்கிற நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன். எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். எல்லாத்துக்கு போறோம், அங்க போறோம். எதுக்கு போறோம்? தூங்குறதுக்கு போறோம். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. லிபர்ட்டி இல்லாத கிறிஸ்தவன் நீ எதுக்கு கிறிஸ்தவனா இருக்கிற? My beloved people, it's very important for us to understand that when we do not have liberty, when we do not have a freedom in small things, when we do not have a deliverance in greater things, then why do we call ourselves Christians? Why do we call ourselves a believer? We have to analyze the fact that we call it in a great proud, but we do not show it in action. We just say by mouth. உங்களை துக்கப்படுத்துறதுக்காக சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்குள்ள மாற்றம் வரும். உங்களுக்குள்ளே வராத மாற்றம் உங்க பிள்ளைகளுக்குள்ள வராது. இப்ப பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்குள்ள வராத மாற்றம் அவங்க எதிர்காலத்து பிள்ளைகள் மேல வராது. ஏன் சொல்றேன்? சங்கீதம் 103:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் அனாதையாய் தங்கும். நான் கர்த்தருக்கு பயந்தால் கிருபை என் மேல இருக்கும். கிருபை என் மேல இருந்தா என் பிள்ளைங்க மேல இறங்கும். என் பிள்ளைங்க மேல இருந்தா அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல என்றென்றைக்கும் இறங்கிக் கொண்டே இருக்கும். Do you think I'm telling all this to worry you? Definitely not. Let's understand the fact very clearly. Being an adult, if we do not worry for our children, we not live with a deliverance or a redemption and call ourselves Christians, definitely our children wouldn't possess it. If our children does not possess, the youth does not possess it, then it will not pass on to their children, the next generation. As it said in Psalm 103:17, but the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that fear Him, and His righteousness unto their children's children. Which means when we fear the Lord, the generations to generation, the blessing and the righteousness of the Lord shall follow us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Hold on to your neighbors and say, நீங்க தேவதூதர்களை நியாயம் விசாரிக்க போறவங்க. you are the people to judge the angels. நீங்க தேவதூதர்களை விசாரிக்க போறீங்க. You have the ability to judge the சின்ன angels. சின்ன பிரச்சனைகளை, The very small சின்ன problems, சின்ன காரியங்களை very small things. உங்களுக்குள்ள நீங்கள் ஏன் விவாதித்து தீர்க்க முடியவில்லை? Why are you unable to talk among yourself and sort it out? இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி தேவதூதர்களை நியாயம் விசாரிப்பீங்க? If you are going to be this way, how would you have the ability to judge the ஆகவே angels? இன்றைக்கு உங்களுக்கு தேவை விடுதலை. Therefore today you need a liberty. ஆமென். கைகளை தட்டி ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த கடிவாளம் உபதேசத்தை காட்டுகிறது. Secondly, this bridle signifies his doctrines. எனக்கு நானே உபதேசித்துக் கொள்ளாம ஊருக்கு உபதேசம் பண்ணா நான் எப்படி ஆசீர்வாதமானவன் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? If I do not have a doctrine for my own self, but pass on the doctrine to the world, how do I consider myself as a blessed person? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் கோச்சிக்காதீங்க. நான் குடிகாரன், இன்னொரு குடிகாரனுக்கு ஆலோசனை சொல்றேன். I would like to tell you one thing. I do not want any of you to take it bad. Being a drunkard, how can I go and advise another drunkard? இது எப்படி சாத்தியம்? How is that possible? குருடனுக்கு வழிகாட்ட ரெண்டு பேரும் அகாதமான பள்ளத்துல தான் விழுவும். If a blind guides the blind, both will fall into a deep pit. இங்க அழகா சொல்லுது பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24. Let's turn to the book of Romans chapter 2 verses 21 to 24. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை
குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. You therefore who teach another, can you not teach yourself? You that preach a man should not steal, do you steal? You that say a man should not commit adultery, do you commit adultery? You that abhor idols and you commit sacrilege, you that make your boast of the law, through breaking the law do you dishonor God? For the name of God is blasphemed among the Gentiles through you, as it is written. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Raise your right hands and say, நான் உபதேசிக்கப்பட்டிருந்தால், if I was being taught, அந்த உபதேசம் எனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும். that doctrine, that teaching will change. எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தினால் வந்த உபதேசம் The changes that has come through the teaching, என் குடும்பத்திலே அது வெளிப்படும். it will reflect in my family. என் குடும்பத்திலே வெளிப்படுகிற உபதேசம் The doctrine, the teachings that is shown, நான் வேலை செய்கிற ஸ்தலத்திலே அது வெளிப்படும். it will reflect in the place where I work. நான் வேலை ஸ்தலத்திலே வெளிப்படுத்துகிற அந்த உபதேசம் Where it reflects the word. என் பக்கமாய் அநேகரை எடுத்துக்கொண்டு It will bring many to one side. நான் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் If I stand firm in the teachings, மிகுந்த கனிகளை கொடுக்கும். I shall live. ஆமென். கைதட்டு பண்ணுங்க. உபதேசம் எப்படி இறங்குது? How does a teaching get into a someone? உபாகமம் 32 1-2 வசனங்களை வாசி. Let's start the book of Deuteronomy chapter 32 verses 1 and 2. வானங்களே செவி கொடுங்கள். யாரு? வானங்களே. உனக்கு தாமா சொல்றாரு, வானங்களே இடத்துல நீ படிமா, உன் பேரை சொல்லுமா. எபிமாவே எபிமாவே செவி கொடு. அவர் 2 நாள் செவி கொடுக்கிறான், 3 நாள் லீவ் விட்டுறான். அவளுக்கு போர் அடிக்குது. எப்ப பார்த்தாலும் எந்த பாஸ்டர் பிரசங்கத்தையே கேட்டு நடக்கிறோம். வேற எவனாவது புதுசா சொன்னா நல்லா இருக்கு. அப்படியா? பைபிள் அழகா சொல்லு பாருங்க. எபிமாலே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே, என் வாய்மொழிகளை கேட்பாயாக. ஆமா, பூமியே, மக்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற மக்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ற மக்களே, என் வாய் மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் இறங்கும். என் வசனம் இறங்கும். Scripture says, give ear, O you heavens, and I will speak, and hear, O earth, the words of my mouth. My teaching shall drop as the rain, my speech shall distill as the dew, as a small rain upon the tender herb, and as the showers upon the grass, because முடிஞ்சா? சரி, நல்லா கவனிக்கணும். நீங்க மழை, முதல் மழை பெய்யும், பூமி நல்லா நனைஞ்சு பக்குவப்படும். அதுல ஏர் பூட்டி ஓட்டலாம், நிலத்தை பக்குவப்படுத்தலாம். 2வது மழை பெய்யும், பயிர் வைத்து பராமரிக்கிறதுக்கான மழை. 3வது மழை பெய்யும், அது கதிர் விட்டு வருகிற நேரத்திலே, கதிர் கர்ப்பத்திலே இருக்கிற நேரத்திலே அந்த மழை பெய்யும். அது கதிரை பிரித்து வெளியே கொண்டு வரும். 4வது மழை பெய்யும், அதுதான் தூவான தூறல். எதற்கு? அந்த பயிர் நன்றாக பச்சை பசேல் என்று பலன் கொடுக்கத்தக்கதாக, அறுவடைக்கு கொடுக்கத்தக்கதாக வரும். here we could see that the rains have been described in 4 different times. The first time the rain that falls on the ground would till the ground so that we'll be able to plow it. The second time we'll be able to sow seeds and soil it so that there can be a benefit. Thirdly, we could see the grass comes out of it and the dew on the tender herb. It's like more like a herb that is ready to flutter. And the fourth thing we could see, the shower that's upon the grass, and the herbs and the grains that we wanted are ready to flourish. உங்க புரிதலுக்காக
இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவானதாயிருந்து சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. My beloved people, for your understanding, I would like to highlight few passages that's from Hebrews chapter 6 verses 7. It says, "For the earth which drinks the rain that comes often upon it and brings forth plants fit for them by whom it cultivated receives blessing from God." 8. "But that which bears thorns and briars is worthless and is near to cursing, whose end is to be burnt." நன்றாக கவனியுங்கள். ஒரே நிலத்திலே தான் மழை பெய்கிறது. அந்த மழையை உள்வாங்கி ஆசீர்வாதமான பயிரை கொடுக்கிற நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆசீர்வாதமான பயிரை கொடுக்காத நிலம் முள் பூண்டுகளையும் முள் செடிகளையும் கொடுக்கிறது என்றால் அது சபிக்கப்பட்ட நிலம். அப்ப எந்த நிலத்தை நம்ம விரும்புவோம்? My beloved people, here we can see two different type of land. The two different type of land is one that drinks the rain that comes from the heavens, and that is considered to be the blessing land that's given by the God, because it consumes the rain and it gives its yield. And second thing is, it doesn't consume the rain in that particular land, but the thorns being borne, and it's considered to be worthless and cursed. இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோ சபையோ எப்படி இருக்குது என்றால், டாக்டர் சொல்றாரு மாத்திரைய நல்லா அந்த மருந்து நல்லா குலுக்கி குடியும். ஆனா நம்ம செய்யறோம் அந்த மருந்தை குடிச்சிட்டு குலுக்கின்னு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. மருந்த நல்லா குலுக்கிட்டு குடிச்சாதான் உடம்புக்கு ஏற்படும் டாக்டர் சொல்றாரு. நம்ம சொல்றோம் அந்த மருந்தை குடிச்சிட்டு குலுக்குனா உடம்புக்கு ஏத்துக்காங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்ன வார்த்தையின்படி செய்யாம போனா அந்த மருந்து எப்படி உனக்கு பிரயோஜனப்படாதோ அதே போலவே இந்த போதகர் சொல்லுகிறபடி நீங்க செய்யாமல் போனால் உங்களுக்கு எதுவுமே பிரயோஜனப்படாது. Let me give you an example. For example, when we fall sick, we go to a doctor. The doctor says you have to shake well before you drink. It will be written in the bottles as well, shake well before you use. But what we tend to do, we do not shake it, rather we consume it just like that and then shake our body, shake ourselves, assuming that whatever we do is right. If we are going to do this way without obeying the word of the doctor, definitely there will not be any, we cannot cure ourselves. Our sickness will still retain. Likewise, if you do not listen to pastor's words and the teachings, definitely you will not be able to prosper. நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். சித்தாவுக்கும் ஆலோபதிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சித்தா லேட்டா வேலை செய்யும், லேட்டஸ்டா வேலை செய்யும், மறுபடியும் அந்த பிரச்சனை உடம்புல வராதபடி வேற இருக்கும். ஆலோபதி என்ன செய்யணும் கேட்டா, அன்னைக்கு போட்டப்ப உனக்கு சுகம் தரும், பிறகு மறுபடியும் வரும், மறுபடியும் எங்க ஓடணும், மருந்துக்கு ஓடணும். இதுதான் சித்தாவுக்கும் ஆலோபதிக்குள்ள வித்தியாசம். I would like to give you differences between Siddha medicine and allopathy medicine. Siddha medicine would take time to recover, but would definitely give you a long-term cure. But when you talk about English medicine, it's only for that particular time and it again return back. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனதோடைய சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு 100-150 தும்மல் வரும். டாக்டர் கிட்ட போனா எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுக்கு சைனஸ் இருக்குது, இந்த வேருங்க புடுங்கணும் அதை புடுங்கணும். நான் எத்தையுமே புடுங்கல, ஆடாதோடைய சாப்பிட்டேன். ஆடாத உடலும் ஆட ஆரம்பிச்சது, பாடாத குரலும் பாட ஆரம்பிச்சது. My beloved people, there is a herb to get relief from sinus. I had a terrible sinus where I used to sneeze more than 100 times a day. But after consuming this herb for 2 years, everything was perfect and I did not get it again. எந்த கூட்டத்துக்கு போனாலும் 3 பாட்டில் வச்சிருப்பேன். ஒரு பாட்டில் ஆடாதோட கேப்சூல் இருக்கும், ஒரு பாட்டில் சித்திரத்தை அதிமதுரம்
இது இருக்கும், ஒரு பாட்டில் தேன் இருக்கும். சாயங்காலம் கூட்டத்துக்கு சித்தரத்தை அதிபதிரத்தை ஒன்னா வச்சு தேன் ஊத்தி குழைச்சி நல்லா உண்டை பண்ணி வாயில வச்சு நல்லா மென்னுட்டு போவேன். தொண்டை கருக்கவே செய்யாது, கட்டவே செய்யாது, ஃப்ரீ டோன். எப்பாவது எனக்கு சபையில பிரசங்கம் பண்ணி தொண்டை கட்டி இருக்குதா? என்ன விஷயம் கேட்டா, அது லேட்டா வேலை செஞ்சது, லேட்டஸ்டா வேலை செய்யுது. இது டெய்லி போகணும், லிம்சி போகணும். சாப்பிட்டு வர்றப்ப கொஞ்ச நேரம் கக்கர கக்கர கக்கரான்னு இருக்கும், அதுக்கப்புறம் கக்கரன்னு போயிடும். இதுதாங்க வித்தியாசம். ஆலோபதிக்கும் சித்தாவுக்கும் எப்படி வித்தியாசமோ அதே போலவே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலத்துக்கும் சபிக்கப்பட்ட நிலத்துக்கும் வித்தியாசம். நீங்க யாருன்னா இருக்கணும்னா, நான் விரும்புறேன் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமான மக்களா இருக்க வேண்டும். As I was saying that I used to take medicine for a couple of years, and that herb I carry everywhere where I go for ministry, like preaching, conventions and all that. I ensure that I don't skip that medicine even one day. I carry it with me all over and I use it on a regular basis. It's very important to do something consistently. I always wanted us and I wanted you all to be a land with a great blessing, and I never wanted you to be a land with curse. மூன்றாவதாக தேவனுக்கு நாம் அடங்கி இருக்கோம். Thirdly, we have to be in the control of God. யோபு 36:11 சொல்லுகிறது. If we could turn to book of Job 36 verses 11, it explains this very clearly. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் அந்த நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். It says, if they obey and serve Him, they shall spend their days in prosperity and their years in pleasures. கேக்குதா? நான் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? Am I audible and visible? நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குதா? Can you all hear me? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோபு 36:11. என்னவா? நான் என்னத்துக்கு அவர் பாஸ்டர் அடங்கணும்? நான் ஏன் அடங்கணும்? நான் எங்கேயோ ரட்சிக்கப்பட்டேன், எங்கேயோ ஞானஸ்தானம் எடுத்தேன், எங்கேயோ அபிஷேகம் பெற்றேன். நான் எதுக்கு அடங்கணும்? நான் எதுக்கு அவர் பேச்ச கேட்கணும்? கேட்க கட்டிப்போ பிபிலிக்கா பிலாபி லைஃப் சூப்பர் அப்பு. Many of you have a thought that why should I listen to the word of the pastor? Why should I obey him? Why should I serve him? Why should I listen? Why should I do this? Why should I do that? I got salvation from a different place. I got baptized from a different place. I'm just coming here for no time pass. All that doesn't really work. Let me tell you, the scripture tells very clearly in Job 36 verses 11, if they obey and serve him, they shall spend their days in prosperity and their years in pleasures. If you want to spend your days in prosperity and years in pleasures, you are expected to obey and serve the Lord with the guidance of your pastor. If not, there will be a great wastage. பைபிள் ஒன்னு சொல்லுதுன்னா அதுக்கு மாறா எவனும் எதையும் பண்ணவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அடங்கி இருக்க சொன்னார். யார? ஆகார போய் அடங்கி இருந்தார், இஸ்மவேலை பெற்றெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அடங்கி இருக்கணும். நாய அடங்கணும். நாய் எப்பவுமே அடங்க, நாய் அடிச்சாதான் அடங்கும். அதனால நீங்க நினைக்க கூடாது நான் ஏன் அடங்கணும். அடங்கிறது இல்லைங்க, அதுக்கு பேரு ஒருவரை ஒருவர் கனம் பண்றது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து போகிறது. இது ஒரு நாள் கெடுதி இல்ல, அது உயர்வுதான். My beloved people, many of you, when you have a thought that why should I get into a control, why should I be in this, you have to understand the fact, whatever the scripture says, any single verse that's mentioned in the scripture that has a great leverage, let me tell you, when you obey to the word of God, you shall be blessed. Agar was instructed to obey to
the word of the Lord, she obeyed and surrendered and committed herself, and she delivered Ismail, and God made her a different nation. Let me tell you, when you obey to the word of God, when you surrender to the guidance of the Lord, definitely you shall be blessed in multiple, and there shall not be any curse. அழகா சொல்லுது, நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். The scripture clearly says us in a very wonderful way that any person who obey and serve the Lord shall spend their days in prosperity and years in pleasures. இந்த கழுதைக்கு இன்னொரு குணம் இருக்குது. தன் எஜமானுடைய முன்னணியை அது அறியும். The donkey has another nature. It understands the nature of its master. ஏசாயா 1:3 சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியையும் அறியும். My beloved people, if we could turn to the book of Isaiah chapter 1 verses 3, it gives us a clear idea about what donkeys think. The ox knows his owner and the donkey is his master's crib. கேக்குதுங்களா பின்னாடி? டேனி பிரதர் கேக்குதா? ஆமா. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத கழுதை கிட்ட போங்க, எட்டு அதிகம் பல்லெல்லாம் பொட்டி போடும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா வாயில என்ன பண்ணும்? கடிக்கும். அதுவே இந்த கழுதைக்கு எஜமான் வந்தான்னா அது என்ன பண்ணும்? அப்படியே கொஞ்சி கொள்ளாத மாதிரி கிட்ட போய் தவறையெல்லாம் போட்டு, ஆமா, இந்த டிஸ்கவரியில பார்த்தா தெரியும், அவ்வளோ காரியம். ஆனா இன்னைக்கு கழுதைக்கு தன் ஆண்டவன் முன்னணி தெரிகிறது, ஆனால் நமக்கோ நம்ம ஆண்டவன் யார் என்று தெரியவில்லை. தேவனை அறிகிற அறிவும் தேவனை பற்றி கொண்டிருக்கிற பற்றுதலும் எங்கே இல்லையோ அங்கே தரித்திரமோ அங்கே வறுமையோ குடிகொண்டிருக்கும். மாற்றவே முடியும். My beloved people, as the scripture says here, the donkey knows his master's crib, which means when an unknown person approaches the donkey, it will definitely kick you if you go at the back. If you go in the front, it will bite you. If the master of the donkey arrives, it will definitely adores him and it definitely knows his master who it is. But we people do not know who the Lord of Israel is, and we consider him for nothing. When we obey and serve him, we have to understand the fact that our places, our years and days would be with prosperity and pleasures. Otherwise, we would be considered worthless and in worries. தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். Titus chapter 1 verse 3. பொய்யுரையாத தேவன் பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். If you could turn to the book of Titus chapter 1 verses 3, it says, "But has in due times manifested his word through preaching, which is committed unto me according to the commandment of God our Savior." எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து படிங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே நமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அடுத்த கழுதை ருசியுள்ள கப்பைகளை தின்னுகிற கழுதை. The next
donkey, a type of donkey, is something that eats the very tastiest provender. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 24வது வசனம். Let's turn to the book of Isaiah, chapter 30, verses 24. நிலத்தை எழுதுகளும் நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். The oxen likewise and the young donkeys that work the ground shall eat salted provender which has been winnowed with a shovel and with a fork. கழுதைகள் செய்யுமா? சுத்தமான ருசியுள்ள உணவை சாப்பிடும். நம்ம ஊர் கழுதைகளை பேப்பரை சாப்பிடும். What does the donkeys in the scripture eat? It eats the salted provender, that's very tastiest cleansed food, but the donkeys we see eats paper. ஒரு காலத்துல நம்ம ஊர் மாடுகள பச்சை புல்ல மேய்ஞ்சது. இப்ப பிளாஸ்டிக்கே மேயுது. Those days cattle were always used to be served with green grasses, but now it's a lot of plastics. நல்லா கவனிங்க, ருசியுள்ள கப்பிகளை மேய்கிற கழுதைகளாக தேவன் நம்மை பார்க்கிறார். God sees us as a donkeys that eats the tastiest food ever. நான் இயேசுவை என் மேல் சுமக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த கழுதையும் ருசியுள்ளதை தான் சாப்பிடும். Any donkeys that says that I carry Jesus over me shall eat only the tastiest food. ஆமா, சைனால இருந்து கெட்டு போன சிக்கன் எங்க வரும்? KFCல சிக்கன் 65 கொடுப்பான். அதுக்கு ஜொல்லு விட்டுன்னு உட்கார்ந்திருப்போம் மணிக்கணக்கில். There would be a lot of stale food that's coming from different parts of the country and we would be waiting to eat it at KFC. நம்ம ஒரு தெருக்கடையில கோழியை நம்ம எதிலே உரிச்சு கொடுப்போம், அதை வாங்கறதுக்கு யோசிப்போம். அந்த டேஸ்ட் வேற, இந்த டேஸ்ட் வேற. அவ்வளவு ருசி தெரிந்த இந்த நாக்குக்கு இயேசுவை ருசிக்க தெரியலையே என்ற ஒரு வேதனை, ஒரு துக்கம், கண்ணீர், கவலை எனக்கு இருக்கு. There would be a fresh chicken that's hanging in a roadside market, but we would say that doesn't have the same taste as in KFC. When we could taste the worldly food with so much consideration, I really feel bad and hurt for understanding the fact that we haven't tasted Lord Jesus yet. நான் விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன். என்னை என்னுடைய மேய்ச்சலுக்கு உட்பட்ட இந்த கழுதைகள் எல்லாம் என்ன மேய்க்கணும்னு யோசிக்கிறேன். ருசியுள்ள கப்பிகளை தின்னணும்னு யோசிக்கிறேன்டா ஜானே. இதுங்க என்ன பண்ணு, எங்கெங்கயோ போய் தேவையில்லாத ருசி இல்லாதெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா, கண்ணுக்கு இன்பமா அப்படியே பார்க்குது. யார மாதிரி? சிம்சோன மாதிரி. அவள் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். இங்கிருந்து ஜன்னல்ல பார்த்தான், அங்கே பின்னல் தெரிந்தது. அந்த பின்னலுக்கு பின்னால் இருக்கிற இன்னல் அவனுக்கு தெரியவில்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுது. கண்களும் இல்லை, பின்னலும் இல்லை, இன்னல் இருக்கிறது. என்ன இன்னல்? மாவாட்டு. இன்னைக்கு இப்படிதான் யூத்துங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I wish and believe all the people in my church to lead to the green pastures, to eat the tastiest food ever, but I would see many of them are not interested in it, like Simpson. Simpson had no plans about what he is watching through, just he saw through the window a beautiful braid and he did not understand the tangle behind it. If he had realized the tangle behind it, he wouldn't have watched over for the braid. But what happened next? He lost his eyesight, he lost the bride, he lost the braid, he lost everything. That it ended up with being a slave to that particular people. Let me tell you very clearly, the church, the youth in the church are expected to feed green pastures, that is the tastiest food that the donkeys eat, and we are for God. We have to carry God on us and we are expected to live the life that God wants us to do. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு வசனம் படிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க. கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, வேற வழி கிடையாது எனக்கு. ஹல்லேலூயா.
ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டா? நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா? இது KFC கிடையாது, இது ஸ்விக்கில ஆர்டர் ஆகி வர்றதில்லை, இது ஜொமேட்டோல ஆர்டர் ஆகி வர்றதில்லை. பரலோகத்தில நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து டிசெண்டிங் இறங்கி வருகிறது. இதுல யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் மேலும் இல்லை. சொல்லுமா? My beloved people, let's turn to the book of 1 Peter chapter 2 verses 1 and 2. Therefore, having aside all malice and all guile, the hypocrites and envies, all the evil speaking. హలో, అందరూ ఇక్కడ ఉన్నారా? హల్లెలూయా. ಅಷ್ಟು ದೇವರ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಇದ್ರೆ ಕೆದರೆ ஆனா போகாதீங்க பதற. நல்லா புரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கிற ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ பிள்ளைகளோ சோலையாய் போனது இல்லை. அவர்கள் ஸ்திரப்பட்டவர்களாக ஜெயமுள்ளவர்களாக வாழ்வதற்கு நன்மையான எந்த ஈவையும் பூரணமான எந்த வரத்தையும் கொடுக்கிற பிதாவின் தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்பி தருகிறார். My beloved people, let's understand very clearly, if you have tasted that the Lord is gracious, the Lord is precious, definitely you would understand that all the goodness is coming from the Lord through the heavens that owns everything. Let me tell you, when we do not have a doubt in it, definitely the graciousness of the Lord shall be on us and we shall wither like God's purpose. 13 வயசு வரைக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படிவான். 10th வந்துட்டானா போதும், அவனுக்கு கொம்பு முளைச்சிடுது. அவன் அப்பா கண்டிச்சாருன்னா, என்னால எப்படிமா கல்யாணம் கட்டினேன், இருந்தாலும் இவனோட கூட எப்படிமா குடும்பம் நடத்துறேன்னு. Until 13 years of age, all the children will be obeying to the school, obeying the parents and all that. As they enter into their 10th, the words, the speech, everything changes. If the father creates a condition or he says that you should be doing this, if there is a condemnation, immediately you would say, how did you even marry this person? How are you even living with this person? கொஞ்சம் +2 போனவொடனே அப்பா கூப்பிட்டான்னு வச்சுக்க, உனக்கு என்ன தெரியும், மூடிக்கு அமைதியா இரு, எல்லாம் எங்க அம்மா பாத்துக்குவாங்க. அப்பா பாத்துக்கிறாங்க. After going to 12th grade, if the father says something, then he would reply saying, what do you even know about anything? What do you even know? Do you even know about anything? Just stay calm, just stay quiet. Mom will take care of everything. காலேஜுக்கு போயிட்டு சீக்கிரம் வரலன்னா ஏன்டா லேட்டுன்னு கேட்டா, உனக்கு காலேஜ் தெரியுமா, நீ படிச்சுக்கிறியா, படிப்பறிவு இல்லாத முண்டம், அமைதியாருன்னு அப்பா என்ன பண்ணுவானா, இந்த பிள்ளை சொல்லுவானா. அந்த காலேஜ்லயே எல்லாம் நடக்கும். கண்ணுக்கு இனிமையா, காதுக்கு குளுமையா, அப்படி பச்சை பசேலுன்னு எல்லாம் தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், 20 வயசு வருது, இப்போ 22 வயசு வருது. இந்த 22 வயசுல சொல்லுவானா, நான் கட்டணும் அந்த பொண்ணை தான் கட்டுவேன், வாழ்ந்தா அந்த பொண்ணோட தான் வாழ்வேன். My beloved people, as this boy gets into college, if he gets late to get back home and the parents, when they ask him, he would reply saying, have you ever been to college? Do you know what college is? I know what to do. And when he is 22 years of age, as he has seen all the greeneries, as he has seen all the pleasures in the college, the beautiful sight in the college, and the pleasure words he had heard, he would say that, I know what I have to do. If I get married, I would definitely marry this particular girl. And he would give us a bar where we cannot move forward to it. கல்யாணம் ஆகி 25 வயசுல ஒரு குழந்தை பிறந்த உடனே இப்போ அங்கங்க கூட்டிட்டு போய் ஜிலேபி சாப்பிடுறியா, அல்வா சாப்பிடுறியான்னு சொன்னவன் இப்ப சொல்றானா, சனியன
உன்னை எப்போ கட்டணும் அப்பவே வாழ்க்கை நாசமாயிடுச்சு. எங்க அம்மா பேச்ச கேட்கல, எங்க அப்பா பேச்ச கேட்கல. எப்ப சொல்றான்? 25 வயசுல சொல்றான். When he attains 25 years and he will have a baby, and when he goes out and when he does so many other things and the wife condemns something or says something, then he would reply saying that like a curse. He would tell, because of you everything has spoiled. If had I listened to my mom's, listened to my parents' word, definitely my life would have been better. When is he realizing it? The realizing age has turned to be 25. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறவன் வாழ்க்கையை ருசித்து பார்ப்பான், எதிர்காலத்தை ருசித்து பார்ப்பான். தன் வாழ்க்கையில உச்சத்துக்கு போகும்போது திரும்பி பார்த்து கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை பார்த்து ருசித்து ருசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பான். If the person has tasted the graciousness of the Lord, definitely he would understand that every good gift and every thing that is coming from above, and he would have thanking God for every gifts and sights that he has received. Otherwise he wouldn't be cursing anybody. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த குடும்பம், ருசித்து பார்த்த மனுஷன், ருசித்து பார்த்த மனுஷி, ருசித்து பார்த்த வாலிபன் என்ன செய்வோம் பாருங்க. 2வது வசனம், துர்குணம். பாஸ்டர் சொல்லும் போதே நீ துர்குணத்தை விடணும், கபடத்தை விடணும், வஞ்சகத்தை விடணும், பொறாமைய விடணும், புறமுறத விடணும். விடணும் இல்ல, ஒழிச்சிடணும். டிஸ்ட்ராய் எவ்ரிதிங். Anybody who have tasted that the graciousness of the Lord is so good, any wife, any husband, any children, any youngster for that matter, have you tasted it, you would therefore, the first verse says, therefore laying aside all malice and all guile and all hypocrisies. This means that as the pastor instructs you to get rid of all this malice, you should have been done, you should have been ready to do it. If you ignore, if you get away from it, then the consequences are very hard. நல்லா கவனிங்க. 36 வருஷங்க தாம்பத்திய வாழ்க்கை. ஒரு நாளும் ஏன்டா இப்படி மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சது இல்ல, போய் போய் இப்படி ஆயிடுச்சேன்னு யோசித்தது இல்ல. ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிற எவனோ மனைவியை ருசித்து பார்ப்பான், புருஷனை ருசித்து பார்ப்பாள், பிள்ளைகளை ருசித்து பார்ப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு நாளும் கசப்பாக இருக்காது. அவர்கள் ருசியாகவே இருப்பார்கள், ருசிகரமாகவே விளங்குவார்கள். Pastor's got married for 36 years now, and he has not had a regret even once that he had got married or got stuck in this particular phase of life, because whoever has tasted that the graciousness of the Lord is so good would definitely feel it in every phase of their life. கடைசியா ஒரு வசனம், ஏசாயா 32ஆம் அதிகாரம் 20வது வசனம். Lastly, let's turn to Isaiah chapter 32 verse 20. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியம். It says, blessed are you that sow beside all waters, that send forth freely the feet of ox and donkey. நீர்வளம் பொருந்திய இடத்திலே கொண்டு போய் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியம். It says, blessed are you that sow beside all waters. எதியா நீர்வளம் நிறைந்த இடம்? What is a place that filled with waters? நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிறாரோ அங்கே நீங்கள் விதை விதைத்தால் நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்க இயேசுவை சுமந்த கழுதைகளைப் போல நாம் ஒருவரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நீர்வளம் பொருந்திய இடத்திலே விதை விதையுங்கள், தேவனுக்கு என்று விதையுங்கள், மிகுந்த ஆசீர்வாதை அறுப்பீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Who are blessed, who would sow beside all waters, who
have the Holy Spirit, the eternal Spirit that guides you with all thoughts and actions, explains you what is just and unjust. If you're going to live according to the will of the Lord, definitely this living water, this eternal water which is overflowing within you would help you to sow beside all waters, all the blessed waters, and you shall be considered blessed. பக்கத்துல கையை பிடிங்க. Hold on to your neighbors and say, ஹலோ சொல்லுங்க. சும்மா தேவையில்லாத இடத்துல விதைக்காத. do not sow in places that are unwanted. வீணாக கண்ணீர் விடாத. Do not cry. கணத்துக்கெல்லாம் நீலி கண்ணீர் வடிக்காத. Do not weep for unnecessary things. நீங்கள் நீர்வளம் பொருந்திய இடத்திலே Shall sow. கண்ணீரோடு